செங்கல்பட்டுலேருந்து வாலாஜா போகிற ரோடு ஒன்று இருக்குது ஆற்றுக்கு பக்கத்தில். அது வந்து ஆத்தூர்னு பேர். ஒரு ஸ்பெஷல் ஹோம் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே நிறையா பசங்க இருக்காங்க. 12ஆம் தேதி நினைக்கிறேன், கடந்த மாதம். இந்த பசங்க எல்லாம் சராசரி சாதாரண பசங்க கிடையாது. இங்கே இவங்க நீங்கள் சொல் பேச்சை கேட்கலன்ட்டு நீங்கள் அந்த வார்டனையே அடித்தா கூட அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் ஆனதே கிடையாது. இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஆனதே கிடையாது. இந்த பசங்க தப்பிக்க முயற்சி பண்ணிட்டாங்க. தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு உடனே பிளான் பண்ணுறானுங்க. இங்கே இருந்துட்டு உடனே எஸ் ஆயிடலாம் அப்படின்னு பார்க்குறானுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி இரவு படம் போடுறாங்க. படம் போடும்போது வழக்கமாக படத்திலே பார்க்குற மாதிரி படம் முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு நள்ளிரவு என்ன பண்ணுறானுங்க, இவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க. அடிச்சுக்கிட்டோன்னா ஒரு டக்குன்னு வந்து பிளாக்கை திறப்பாங்கல்ல, சாப்பாடு கொடுக்க பிளாக்கை திறக்கலாம். துருத்தவொன்னே அப்படியே கூட்டு போய் வச்சு உன்னை கொன்றுவேன். எவன் பயப்படுறானோ அவனெல்லாம் ரூம்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. எவன் திமிர்றானோ, திமிரி பிடிக்க வரானோ அவனெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டுறாங்க. இது மேலே என்ன பண்ண கொன்றுவேன். அலங்கோலமாக ஆக்கிட்டானுங்க அந்த ஹோமியை. அனைத்து பொருட்களையும் அடிச்சு நொறுக்கி திம்சம் பண்ணிட்டானுங்க. கார்டு ஸ்டாஃபோட பைக்கெல்லாம் கூட அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. பைக்கு கண்ணாடி எல்லாத்தையும் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிச்சு உடைச்சாங்க. வெளியே வந்தோன்னா அந்த பப்ளிக்கு வந்து மிரட்டி பப்ளிக் அடிக்கிறது, பப்ளிக்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ராபரி பண்ணுறது, பப்ளிக்கோட பைக்கை பிடுங்கிறது, பப்ளிக்கை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆனவங்க தான் இவனுங்க அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் மணிமாறன். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். செங்கல்பட்டில் ஆத்தூருக்கு அருகே ஒரு ஸ்பெஷல் ஹோம் இருக்குது. அந்த ஹோமில் இருந்து ஒரு 12 சிறுவர்கள் தப்பி போனதாக செய்திகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியாச்சு. அதில் 8 பேரை வந்து மீட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா தப்பி ஓடிய சிறுவர்கள் நிறைய வந்து கிரைம் சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க போகிற வழியில் அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம். இப்போ செங்கல்பட்டில் வந்து போன வியாழக்கிழமை ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு சிறுவனுக்கு வந்து மண்டை உடைக்கப்பட்டு 18 தையலுக்கு மேலே போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. என்ன சார் நடக்குது? போலீஸார் இதெல்லாம் கண்காணிக்க மாட்டாங்களா, கவனிக்க மாட்டாங்களா? அது சரியான கேள்வி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் வந்து நீண்ட காலமாகவே வந்து சிறார்கள் பாதுகாப்பகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பக்கத்துலேயே அப்சர்வேஷன் ஹோம் ஒன்று இருக்கும். அந்த கட்டிடத்தை ஒட்டியே ஸ்பெஷல் ஹோம் அப்படின்னு அப்படி தான் சொல்லணும், சட்டம் சொல்லுது. சிறார்கள் பாதுகாப்பகம் அப்படி சொல்லலாம். சிறார்களோட அதாவது ஸ்பெஷல் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்சர்வேஷன் ஹோம் அப்படின்னா எங்கன்னா சின்ன சின்ன தவறுகள் செய்துட்டு நீதிமன்றம் மூலிமா அவர்கள் வந்து, அதாவது நீங்கள் புழல் சிறைச்சாலை பார்த்துருப்பீங்களே, அங்கே விசாரணைகள் தனியாக இருக்கும், கன்விக்டட் தனியாக. இதை அதோட ஒப்பிடவே கூடாது. ஸ்பெஷல் ஹோமில் இருக்கவங்க என்னன்னு பண்ணுவாங்கன்னா, அவர்கள் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அவர்கள் செய்த தவறுக்கு அங்கே இருந்து அவர் திருந்தி வெளியே வரணுன்றதுக்காக சட்டத்தின் உத்தரவுப்படி, நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அங்கே வச்சுருப்பாங்க. புரிஞ்சுப்பீங்க நீங்கள் நல்லா. அப்போது மற்ற மாவட்டங்களில் இருக்கவங்கெல்லாம் அங்கே வந்திருப்பாங்க. இப்படி ஒன்று இருந்துச்சு. இதை வந்து தற்போது மாற்றி அமைச்சாங்க. அந்த அப்சர்வேஷன் ஹோமை வேறு இடத்துக்கு மாற்றிட்டு அங்கே ஸ்பெஷல் ஹோம் ஒன்று இருக்கும். இந்த இடத்துக்கு எப்போ வேணால் மேஜிஸ்ட்ரேட் வருவாங்க, எப்போ வேணால் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, எப்போ வேணால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, எப்போ வேணால் டிஎஸ்பிஸ் வருவாங்க. இப்போ நீங்கள் கேட்ட இடத்துக்கு வந்துடுறேன். ஏன்டா இதை புரியணுன்றதுக்காக தான் சொல்கிறது. செங்கல்பட்டுலேருந்து வாலாஜா போகிற ரோடு ஒன்று இருக்குது ஆற்றுக்கு பக்கத்தில். அது வந்து ஆத்தூர்னு பேர். செங்கல்பட்டுலேருந்து கரெக்டாக 5வது கிலோமீட்டரில் ஆத்தூர்னு ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பெஷல் ஹோம் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே நிறையா பசங்க இருக்காங்க. அந்த ஸ்பெஷல் ஹோமில் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஃபெசிலிட்டி இருக்கும். டிவி, ரூமுக்குள்ளேயே ஒரு கேமரா, உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஹவுஸ் மாஸ்டர் ஒருத்தங்க இருப்பாங்க. ஹவுஸ் மாஸ்டர்னால் ஆஜான பாகுவெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஹவுஸ் மாஸ்டர் நம்ம ஸ்கூல் வாத்தியார் எப்படி பர்ஃபெக்டாக இருப்பாங்களா, பிடி வாத்தியார் தான் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஹவுஸ் மாஸ்டர்ன்றவங்க நீங்கள் மாஸ்டர் படத்தில் வர மாதிரிலாம் ஃபிட்டாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கூடாது. அவங்க வந்து படிச்சுட்டு படிப்பு சொல்லித்தரதுக்கு, நல்லதை சொல்லி கொடுக்கறதுக்காக வரவங்க. போதுமான ஆட்கள் பற்றாக்குறையினால சில நேரங்களில் அவர்களே காடாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. 12ஆம் தேதி நினைக்கிறேன், கடந்த மாதம். இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்பெஷல் ஹோமில் என்னன்னு கேட்டால், இங்கேருந்து ஸ்பெஷல் ஹோம், அந்த ஆத்தூர் ஸ்பெஷல் ஹோம் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னென்னா பிளேஸ் ஆஃப் சேஃப்டின்னு பேர். அவங்க பாஷையில் பிளேஸ் ஆஃப் சேஃப்டினா 18லேருந்து 21க்குள்ளே இருக்க ஏஜில் இருக்கவங்களாம் அங்கே வைப்பாங்க. அப்சர்வேஷன் ஹோமுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விஷயத்துக்காக அப்சர்வேஷன் ஹோமுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாதம் 2 மாதம் அவர்களை வந்து பெயில் போட்டு வெளியே எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கு பிறகு
அந்த வழக்கு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும். அப்போது அவங்க ஜொனைலாக இருக்கும்போது அவங்கள ஸ்பெஷல் ஹோமுக்கு கொண்டு வருவாங்க. ஒரு 2 வருஷம் ஸ்பெஷல் ஹோம். அப்போ அந்த அவங்க 17 வயசில் அங்கே ஜொனைலா வந்துட்டு அந்த 1 வருஷம் முடிஞ்சு 2 வருஷம் இன்னொரு 1 வருஷம் இருக்குல்ல, அப்போ அந்த 18 வயசுக்கு மேலே அவங்கள வந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும். அது பிளேஸ் ஆஃப் சேஃப்டின்னு அந்த மாதிரி இடம் தான் இங்கே. இந்த ஆத்தூர்லேருந்து இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, 12 பேருமே செங்கல்பட்டு வாலாஜா சாலையில் இருக்க அந்த ஆத்தூர் இதில் வந்து இவங்க வந்து இந்த பசங்க எல்லாம் சராசரி சாதாரண பசங்க கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சம்பவத்தில் சிறார்கள் தான் அதிகமாக ஈடுபட்டிருப்பாங்க. பெரிய கேங்ஸ்டர்லாம் திருந்திட்டான், குடும்பத்துக்காக திருந்துடுறான், பட்டு திருந்துறான், இல்லை பெற்று திருந்துறான். பெரிய ரவுடிகளுக்கு ஆயுள் காலம் குறைவு, ரவுடிகளுக்கே ஆயுள் காலம் குறைவு, நோய்வாய்ப்பட்டோ எதிரிகளாலேயோ அப்படின்னும் போது இந்த காலத்தில் சிறுவர்களோட அதிகமான நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல திருத்தணியில் லேட்டஸ்ட்டாக கூட ட்ரெயினில் என்ன பண்ணாங்கன்றது பார்த்துருப்பீங்க. இந்த பசங்கர்கள் எல்லாருமே சட்டம் வந்து அவர்களுக்கு குழந்தைகள்னு சொல்லுது. அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருந்தால் அங்கே வர தேவையில்லை. 1000ல் 2 குழந்தைகள் வருது. சில தவறு குழந்தைகள்னால சில தெரிஞ்சோ தெரியாமலோ சில தவறுகள் செய்துட்டு அது வெளியே வந்துடுது. இப்படி இருக்கும்போது இந்த பசங்கள் வந்து 18லேருந்து 21 வயசில் இன்றைக்கி சமூகத்தில் எல்லா விஷயமே தெரியும். 18லேருந்து 21 வயசில் எல்லாமே தெரியும். ஒரு ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியும். அதாவது சிறு பசங்களில் வந்து ஸ்மோக் பண்ணி பார்க்குறதுல எல்லா கெட்ட பழக்கமும் பெரும்பாலான பசங்களுக்கு வந்திருப்பார். இப்படிப்பட்ட பசங்களை அந்த ஹோமில் வச்சுருக்கும்போது இவங்களுக்கு எல்லாமே தெரியும். இவங்க கேட்குறது அங்கே வந்து இவங்களுக்கு படம் போட்டு காட்டுவாங்க. படம் போடலாம், அவங்க கேட்குற படத்தை போட்டு கொடுக்கலாம். அப்போது இந்த பசங்களுக்கு வந்து இங்கே இந்த ஹோமில் வந்து பெரிய போலீஸ் பந்தோபஸ்து, பெரிய ஆயுதம் தாங்கிய காவல் இதெல்லாம் இருக்காது. 2 வாட்ச்மேன், ஒரு வாட்சர் இருப்பாங்க, இல்லை 2 வாட்ச்மேன் ஒரு வாட்சர். ஒருத்தர் ரவுண்ட்ஸ் போயிட்டு வர மாதிரி இருக்கும், ஒருத்தர் அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இவங்களுக்கு 2 குக் இருப்பாங்க. குக்கை கொண்டு வந்து கொடுத்து பரிமாறுறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. அது இல்லாமல் கார்டு இருப்பாங்க. இவங்கள பார்க்குறதுக்கு இங்கே வாங்க, எங்கே வாங்க, உங்களுக்கு என்னன்னு பார்க்குறதுக்கு இருப்பாங்க. இங்கே இவங்களுக்கு ஒரு ஃபோன் இருக்கும். இவங்க ஃபேமிலிக்கு பேசணுன்னா அவங்களுக்கு ஃபோன் போட்டு தரணும். அதுக்குன்னு தனியாக ஒரு சிம் வாங்கி வச்சு ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க. அவங்க ஏதாவது எமர்ஜென்சியில் யாராவது இறந்துட்டாங்கன்னு சொல்லினா கூட என் பையனை பேசணும். இந்த ஃபெசிலிட்டிலாம் இவங்களுக்கு இருக்குது. இந்த சட்டம் வந்து இவங்களுக்கு முழு சாதகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியும் ஹாஸ்டலில் இருக்க எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஹாஸ்டலில் இருக்க வார்டனையோ நீங்கள் ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்டையோ நீங்கள் சொல் பேச்சை கேட்கலன்னா ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் உங்களை வெளியே அனுப்பிச்சிடும். இங்கே இவங்க நீங்கள் சொல் பேச்சை கேட்கலன்ட்டு நீங்கள் அந்த வார்டனையே அடித்தா கூட அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் ஆனதே கிடையாது. அப்படின்னும் போது அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஃபிட்னஸ் ட்ரைனிங், அகாடமிக் ட்ரைனிங்லாம் போயிட்டு வந்து அங்கே கார்டாக இருக்கிறது இல்லை. அவங்க வந்து பார்த்துக்க ஒழுங்காக இருக்கணும், கொஞ்சம் வந்த உடனே மிரட்டி வச்சுருப்பாங்க. முதல் முறை வரவன் தான் பயப்படுவான், 2வது முறை வரும்போது பயப்பட மாட்டான். இப்போ தான் பசங்க தப்பிக்க முயற்சி பண்ணிட்டாங்க. இந்த பசங்க தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு உடனே பிளான் பண்ணுறானுங்க. இங்கே இருந்துட்டு உடனே எஸ் ஆயிடலாம் அப்படின்னு பார்க்குறானுங்க. அப்போ இவனுங்களுக்குள்ள ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினா டக்குன்னு வருவாங்க. இது இரவு நேரத்தில். இப்போ என்ன பண்ணுறானுங்க, அன்றைக்கி இரவு படம் போடுறாங்க. படம் போடும்போது வழக்கமாக படத்திலே பார்க்குற மாதிரி படம் முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு நள்ளிரவு என்ன பண்ணுறானுங்க, இவனுங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டவொன்னே ஒரு டக்குன்னு வந்து பிளாக்கை திறப்பாங்கல்ல, சாப்பாடு கொடுக்க பிளாக்கை திறக்கலாம். துருத்தவொன்னே அப்படியே கூட்டு போய் வச்சு உன்னை கொன்றுவேன். ஒரு வார்டனு 12 பசங்க என்ன பண்ண முடியும்? அவருக்குள்ள என்ன துப்பாக்கியா இருக்கு சுடுறதுக்கு? இல்லை ஏதாவது இருக்கா? 12 பசங்க என்ன பண்ணுவாங்க? 12 பசங்க சார்மாரான பசங்க. மிரட்டினவன என்ன பண்ணுறாங்க, அப்படியே தூக்கிட்டு போய் கொன்றுவா, மரியாதையாக விட்றா அப்படின்னோடனே கேட்குறானுங்க. பகல் நேரத்தில் வந்து அங்கே அஃபிஷியல் ஸ்டாஃப் நிறைய பேர் இருப்பாங்க. கம்ப்யூட்டர் ஸ்டாஃபு, டேபிள் ஸ்டாஃபு, ஒர்க்கு, பேப்பர் ஒர்க்கு. இரவு நேரத்தில் இதுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வாட்ச்மேன், வாட்சர், குக்கு, பட்டு இது பண்ணுறவங்க வாடகை இவங்க தான். அப்போ ஒரு 4 பேர் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் ஒரு ரூமில் வச்சு எவன் பயப்படுறானோ அவனெல்லாம் ரூம்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. எவன் திமிரி பிடிக்க வரானோ அவனெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டு உங்களை கட்டி தான் போட்டிருக்கேன், ரூமில் வச்சு அடைச்சி தான் போட்டிருக்கேன், இதுக்கு மேலே என்ன பண்ணுவேன், கொன்றுவேன். நேராக வெளியே போகிறாங்க. வாட்ச்மேன் ஒரு என்ன வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, கையை ஓங்கணுன்னே சாவியை கொடுத்துருவாங்க. இந்த பசங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டானுங்க, அலங்கோலமாக ஆக்கிட்டானுங்க. அந்த ஹோமியை, ஸ்பெஷல் ஹோமியை அனைத்து பொருட்களையும் அடித்து நொறுக்கி திம்சம் பண்ணிட்டானுங்க. டிவியிலேருந்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி திம்சம் பண்ணிவிட்டு அங்கே இருந்த கார்டு ஸ்டாஃபோட பைக்கெல்லாம் கூட அடித்து நொறுக்கிட்டானுங்க. பைக்கு, கண்ணாடி எல்லாத்தையும் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடித்து உடைச்சிட்டு பாதி பேர் ஃபோனையும் உடைச்சிட்டு பாதி பேர் ஃபோனையும் கையில் பிடுங்கிக்கிட்டு, கண்டிப்பாக ஸ்டாஃப் எதுனா கையில் வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வெளியே வந்தவனுங்க என்ன பண்ணானுங்க,
அப்படியே ஓடி நடுங்கிறது வெளியே வந்திருக்காது. வெளியே வந்தோன்னா அந்த பப்ளிக்கு வந்து மிரட்டி, பப்ளிக் அடிக்கிறது, பப்ளிக்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ராபரி பண்ணுறது, பப்ளிக்கோட பைக்கை பிடுங்கிறது, பப்ளிக்கை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆனவுடனே தான் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. இவனுங்க அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. இவங்க அப்ஸ்காண்ட் ஆனவுடனே உடனே அப்பகுதியில் இருக்க காவல்துறை வந்து விசாரணை செய்து இவங்களை வழக்கு பதிவு செய்கிறாங்க. அப்போ தான் முதல் முறை வழக்கு பதிவு செய்கிறாங்க. இவங்க அடித்தாங்க. இவங்க பல முறை பல இடத்துல வந்து வார்டனையோ ஸ்டாஃபையோ கார்டையோ எல்லாரையுமே, இங்கே வார்டன் கிடையாது, கார்டு தான் நெக்ஸ்ட் லெவல் தான் வார்டன். இங்கே வார்டன் சொல்ல முடியாது, கார்டு. இவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க, இந்த ஹவுஸ் மாஸ்டர்லாம் எப்படி இருப்பாங்க, நான் தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டீச்சர் மாதிரி அவங்களுக்கு நல்லது சொல்லித்தரோம். அவங்க வந்து அவன் என்ன பண்ணுவாங்க, நாங்களே எதுக்கு ஏதோ எங்களுக்கு வருமானம் வந்தால் போதும், எப்பா நீ போப்பா எங்களை கொண்டாதப்பா அப்படின்வாங்கல்ல. என்கிட்ட கேட்க மாட்டாங்க. வெளியே போயிட்டு பப்ளிக்கை நியூசன்ஸ் பண்ணிட்டு போய் பப்ளிக்கை அடிச்சுட்டு பப்ளிக்கோட பைக்கை பிடிங்கிட்டு ஓனெல்லாம் பிடிங்கிட்டு போனோன்னா தான் வழக்கு பதிவாகி இவங்களை தேடுறாங்க. அதில் 12 பேரில் 6 பேரை கோயம்புத்தூரில் பிடிக்கிறாங்க, ஒரு பையனை சென்னையில் பிடிக்கிறாங்க, இன்னொரு பையனை எங்கேயோ கைது செய்கிறாங்க, 8 பேரை பிடிச்சிருக்காங்க. இன்னும் 4 பேர் பிடிச்சிட்டாங்களா என்னன்னு இன்னைக்கு வரைக்கும், அதாவது அப்டேட்டு இப்போ நம்ம பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்கள பிடிக்கல. ஒன்று. இதன் தொடர்ச்சியாக நீங்கள் கேட்ட மாதிரி நேற்று முன்தினம் செங்கல்பட்டில் நடந்தது. இந்த செங்கல்பட்டில் நடந்தது நைட்டு இரவு நேரத்தில் எல்லா ஸ்டாஃபும் போயிடுவாங்க, உணவு கொடுக்குறவங்க இருப்பாங்க, வாட்ச்மேன் இருப்பாங்க. அப்போ ஸ்டாஃபோட எண்ணிக்கை குறையும். அப்போது எவனையாவது சும்மா இருக்கணும் பிடிச்சி வெளுத்துட்டோன்னா, புரியுதுங்களா உங்களுக்கு, ஒன்று அடிக்கலாம் இல்லை அவனை வெளுக்கலாம். அப்போ ஒருத்தன் வீக்காக இருக்க ஒரு சின்ன பையனை போட்டு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறது. அடித்து அவன் தலையில் 22 தையல் போட்டவுடனே இவங்களோட ஆப்ரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இவங்க ஆப்ரேஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. எப்படின்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இவங்க ஆப்ரேஷன் ஓப்பன் இதாக இருந்துச்சுன்னா இந்த இவனுங்க தப்பிச்சிருப்பானுங்களா இந்த பசங்க. இவனை அடித்து மண்டையில் தெரிச்சோன்னா உடனே இந்த டைமில் உள்ளே ஓடி வந்தால் அப்ஸ்காண்ட் ஆயிடலான்னு பார்த்தோன்னா அவங்க அலர்ட் ஆகி இவங்களை பிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய பசங்க தான். ஆனால் சட்டம் என்ன சொல்லுது, குழந்தைகள் திட்டினா கூட வாங்கிக்கணும், குழந்தைகள் அடித்தா கூட வாங்கி. இவர்கள் குழந்தைகள்னா மடியில் வைத்து தாளாட்டக்கூடிய குழந்தைகள் அல்ல. இவர் மாஸ்டர் படத்தில் வர குழந்தைகள். இதே செங்கல்பட்டு, இப்போ ஆத்தூர் கிடையாது, ஆத்தூரில் இருக்க புதுசு, இதே செங்கல்பட்டு. அப்படியே பின்னோக்கி போங்க. இந்த பசங்க எவ்வளோ கிரிமினலாக இருக்காங்கன்றதுக்காக இந்த டாபிக் சொல்கிறேன். 31/12/2022 ஒரு 17 வயது சிறுவன் இறந்துட்டான் அந்த பையன். அப்போது அந்த பையன் பேர் எல்லாத்துலேயுமே வந்துச்சு. அதனால இப்போ அந்த பேரை சட்டப்படி சொல்லலாம், நம்ம லீகலாக கேட்டோம். கோகுல் ஸ்ரீன்ற பையன் பேர் கோகுல் ஸ்ரீ. அவன் வந்து என்ன பண்ணுறான், அதே 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரான். அவன் வீடு எங்கன்னா தாம்பரம் பக்கத்தில் இருக்க அந்த குப்பமேடுன்ற ஒரு பகுதி தான் அவன் வீடு. அவன் என்ன பண்ணுறான், மார்ச் மாதம் அங்கே வரான். எதுக்கு வரான்னு கேட்டால், இந்த ரயில்வே ப்ராப்பர்ட்டி தெஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரயில்வே தண்டவாளங்களில் போட்டிருக்க அந்த ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் எடுத்து பிடிச்சிக்கிறான். தண்டவாளம், அதாவது ரயில்வே போலீஸ் நேராக சிஆர்பிஎஃப் பிடிச்சி உடனே எஃப்ஐஆர் போடுற ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது. பட் சிஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸ் கிட்ட கொடுப்பாங்க. அதிலே 2-3 இருக்குது, நிறைய பேருக்கு புரியாது. ரயில்வே போலீஸ் வந்து அந்த சிஆர்பிஎஃப் அவங்க சேர்ந்து இந்த பையனை வழக்கு பதிவு செய்து சிறைக்கு அனுப்புகிறாங்க 6 மாதம். அப்போது மார்ச் மாதம் அங்கே வரவன், அதே ஹோமுக்கு வரவன் அப்சர்வேஷன் ஹோமுக்கு வரான். செங்கல்பட்டில் இருக்க அப்சர்வேஷன் ஹோமுக்கு வரான். இந்த பையன் வந்த உடனே அப்படியே இவனை பெயிலே எடுக்கவே இல்லை. இவங்க தாயார் பெயிலே எடுக்கல. மார்ச்சில் இருக்கான். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் இவன் ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இவன் பெயிலே எடுக்கவே இல்லை. உடனே அங்கே அப்போது இருந்து யார் வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டால், சூப்பரண்டன்ட் மோகன் குமார் சம்திங் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் வந்து வித்யாசாகர்னு ஒர்க் பண்ணுறாரு. இவர்கள் 2 பேரும் இருக்காங்க. ஹவுஸ் மாஸ்டர் வந்து அப்போது சந்திரபாபுன்னு ஒருத்தர் இருக்கார், ஹவுஸ் மாஸ்டர். இவங்க 3 பேர். அது இல்லாமல் ஒரு 3 கார்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகிடுது, இந்த பையனை வந்து அந்த சூப்பரண்டன்ட் மோகன் சொன்னால அவரே ஃபோன் பண்ணுறாரு அவங்க மதருக்கு, இவனுக்கு பெயில் போடுங்க, 6 மாதம் ஆயிடுச்சு, வெளியே கூட்டிகிட்டு போங்கன்ட்டு. அவங்க மதர் அவனை வெளியே கூப்பிட வேணான்றாங்க. எப்போ 2022 மார்ச்சில் வந்தவனை கூப்பிடலை அவங்க மதர். இல்லைங்க அவன் வந்தான் சொல் பேச கேட்க மாட்டான், அங்கேயே இருக்கட்டும்ன்றாங்க. அதுக்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்குன்னு கேட்டால், அவங்க மதருக்கு வந்து வேற ஒரு ஹஸ்பண்ட் இருக்கறனால இந்த பையன் அதை பிரச்சனை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் தான் வந்துச்சு. இந்த பையனை அவங்க கூப்பிடலை, வந்தால் தகராறு பண்ணுவான், சொல் பேச கேட்க மாட்டான். உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த சூப்பரண்டே இந்த லீகல் அட்வொகேட் இருக்காங்கல்ல, சில பேர் வந்து ஃப்ரீயாக இருக்கோன்ற அவங்கள கூப்பிட்டு, சார் இந்த பையனை வெளியே எடுத்து விடுங்க சார், பெயில் போட்டு விடுங்க சார்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு 1000 ரூபாய் 1500 வரும். அது கூட அவங்க அப்போ கொடுக்கல போல. அதெல்லாம் கூட இவங்க தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்து எப்போ வெளியே போனால் போதும். இப்போ ஒரு ஒரு சூப்பர்னெண்ட் ஒரு மனநிலையில் இருந்து இருக்கவங்க என்ன பண்ண, இங்கேருந்து போனால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில், சரி ரொம்ப நாள் இருக்கானே போட்டோன்னு அமுச்சு விட்றாங்க. இந்த அமுச்சு விட்ட பையன் அதே ஆண்டு, அதாவது மார்ச்சில் வந்து 6 மாதம் இருந்துட்டு போகிறான். அதே ஆண்டு டிசம்பர் மாதம் வரான்.
30ஆம் தேதி வரான். 30ஆம் தேதி நைட்டு, 31ஆம் தேதி காலையில் 30ஆம் தேதி வரான். வந்த உடனே விடிய காலையில் வந்த உடனே என்னடா இப்போ தானே அமிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயுமே இந்த சூப்பரண்டன்ட் நீங்கள் படத்துலலாம் பார்க்கும்போது சிறையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஹோம்னா இருந்தாலும் வார்டனாக இருந்தாலும் கல்லூரியாக இருந்தாலும் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக கொடுப்பாங்க. அப்படின்னும் போது வந்த உடனே இவர் வந்தவொடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஒழுங்காக இருக்க மாட்டியா, திரும்ப இப்போ போயிட்டு வரையா அப்படின்னு ஒரு மிரட்டி இருக்கலாம், அமிச்சிட்டாங்க உள்ள. இவன் உள்ள போனவன் என்ன பண்ணுறான், திரும்பவும் அதே ரயில்வே ப்ராப்பர்ட்டி தெஃப்ட்லேயே வரான். அப்போ தான் தெரியுது இந்த சிங்கப்பெருமாள் கோயில் டு SRM பகுதியில், இந்த மறைமலை டு அந்த பக்கம் ரயில்வே சைடு, மறைமலை டு அந்த ஏரியா, இங்கே வந்து ராவரி ஸ்கேம், அது இல்லாமல் இந்த மாதிரிலாம் அதிகமாக பண்ணவன் சின்ன கேஸில் வந்துட்டான். வந்த உடனே அன்னைக்கு வந்த அந்த பையன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும், நாங்கள் அங்கே அதெல்லாம் பண்ணுவோம், நாங்கள் இங்கே இதெல்லாம் பண்ணுறோம், பொண்ணுங்க லேடிஸ்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் அதையும் பண்ணுவோம், ரெண்டாவது வந்து ராவரியும் பண்ணுவோம், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் வந்து அந்த பசங்க கிட்ட ஒரு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த காட் என்ன பண்ணுறாரு, இந்த 31ஆம் தேதி காலையில் இவனை அந்த அட்மிஷன் போட சொல்லிட்டு, இவனை கொண்டு போங்க பிளாக்குக்கு, இந்த பிளாக்ல போய்ங்க அப்படின்னு சொல்லி அட்மிஷன் போட சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அவுட் சோர்ஸ் வேலைக்கு போயிடுறாரு. யார், இந்த சூப்பர்டென்ட். வெளியே அவங்களுக்கும் தனியாக ஒர்க் இருக்குல்ல, அங்கே கிளம்பிடுறாரு. அந்த ஒர்க்கை போய் பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போட்டு போய் அட்டன் பண்ணிட்டு வெளியே ஒர்க்கை பார்க்குறாரு. அப்போது இந்த வார்டன் ஃபோன் பண்ணுறாரு, இந்த கார்டுக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த பையன் வந்தான்ல நேற்று, அவன் நிறைய பண்ணியிருக்கான் சார், ஆனால் அவன் வந்து இங்கே வந்து வேறு கேஸில் வந்திருக்கான் சார், அவனே இங்கே எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கான் பசங்க கிட்டலாம், அதை கொஞ்சம் கவனிக்கணும் சார் இருக்கார். என்னடா சொல்கிறேன்னு கேட்டிருக்காரு. ஆமாம் சார், இந்த மாதிரி அந்த பையன் வந்து ராவரிலாம் பண்ணுவான் போல இருக்கு, நிறைய தப்பு பண்ணியிருக்கான் சார், அதை இங்கே வந்து பசங்க கிட்ட அவனே சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனோட ஸ்டேட்மெண்ட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த பசங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக கதை கேட்குற மாதிரி கேட்குறானுங்க, எனக்கு பக்குன்னு இருக்கு சார் அப்படியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவங்களை கோர்ட் சைட்லேருந்து ஒரு அட்வொகேட் இவங்களுக்கு வச்சுருப்பாங்கள்ல, அவங்களுக்கு உடனே ஃபோன் போட்டு, சார் இந்த மாதிரிலாம் இருக்குது சார், இந்த பையன் இப்படி இந்த மாதிரிலாம் இருக்குது, எனக்கு என்னவோ இந்த பையன் மேலே டவுட்டாக இருக்குது சார்னா அப்படியே ஒரு இன்ச்சு கொடுத்துட்டு ரெகுலராக பேசுகிற மாதிரி பசங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது, இந்த பையன்லாம் அப்படி இருக்குது சார், கொஞ்சம் பார்த்துங்க சார், அந்த பையன் மேலே வேறு எதனா வழக்கு இருக்கான்னு கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு போனோம்னு என்ன பண்ணுறான், அந்த பையன் அப்படியே கூப்பிட்டு இங்கே அந்த வார்டன் கூப்பிட்டு ஏதோ விசாரிச்சிருக்கான். அந்த கார்டு கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த கார்டு வந்து இவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. இந்த ஆனஸ்ட்ராஜ்ன்றவர் 28 வயசு, இந்த சரண்ராஜ்ன்றவர் 33 வயசு. இந்த சரண்ராஜ், இந்த ஆனஸ்ட்ராஜ், இவர் தான் A1 வந்து இந்த ஆனஸ்ட்ராஜாக வர்றாரு, A2 இந்த சரண்ராஜ். இவர் வந்து அந்த பையனை தாக்குறாரு, இதான் உண்மை, தாக்குறாரு. தாக்கிட்டு சார் அவன் வந்து பசங்கள்லாம் அடிச்சிட்டாங்க சார், கீழே விட்டான் சார், அடிபட்டுச்சு சார் அப்படின்னு இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அவன் நம்மளோட ஸ்டாஃபில் நம்மளோட சபார்டினேட்டர் சொல்கிறத அப்படியே நம்பி என்ன பண்ணுறாரு, லோக்கல் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த பையன் வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் தகராறு பண்ணுறான், இவனுங்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து கீழே விட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அடித்து கீழே விட்டான், இந்த மாதிரி ஏதோ இவனுக்கு அசம்பாவிதம் அடித்து மயக்கத்தில் இருக்கான் அப்படின்னு இவர் ஒரு இறந்துட்டான் இறக்கலையா மயக்கத்தில் இருந்தாருன்னா அது நம்மளுக்கு தெரியாது, அது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. இவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷனில் கொடுத்துட்டு இங்கே வந்த உடனே இந்த வார்டன் மேலே பல கோபத்தில் இருப்பாங்கல்ல அந்த குழந்தைகள், டேய் இவனுங்க எல்லாரையும் சேர்த்து மாட்டி விட்டுடலாம்டா அப்படின்னு பிளான் பண்ணி விசாரணை அவங்ககிட்ட கேட்பாங்களா என்ன நடந்துச்சுன்ட்டு. சரி உள்ளே வரும்போது என்ன பெட்டெக்ஸில் 2 அடி அடிக்கிற, உன்னை வச்சு செய்கிறேன்ட்டு அப்படியே பிளான் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துட்டானுங்க பசங்க. இந்த சூப்பர்டென்ட் வந்து சொல்லிட்டு போனார், ஏய் கொஞ்சம் கவனிச்சு விட்றான்னு சொன்னார் இவனுங்களை. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, இவங்களை அடின்னு அடித்து கொண்டுட்டாங்க. உடனே இந்த பாடி இறந்துட்டார், பாடியை வாங்கிட்டு போங்கன்ட்டு இந்த இடத்துலேருந்து அந்த பையனோட அம்மாவுக்கு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு 31ஆம் தேதி அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, ஜனவரி 1. எங்களுக்கு அவன் வேணான்ட்டுக்கிறாங்க. இரவு அந்த ஓவர் நைட்டில் அவங்கள எல்லாரும் சொன்ன உடனே, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இவர்கள் பலர் சொன்ன உடனே, மறுநாள் காலையில் ஐயோ என் புள்ள போயிடுச்சே எனக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டாங்க. செங்கல்பட்டில் போராட்டம் பெரிய லெவல் பெருசாகிடுது. சின்ன பசங்கள் வந்து எந்த அளவுக்கு போகிறாங்கன்றதை நம்ம உணரணுன்றதுக்காக A1 ஆனஸ்ட்ராஜ், A2 சரண்ராஜ், A3 விஜயகுமார், இந்த 3 கார்டு, மோகன் சூப்பரண்டன்ட் மோகன், அசிஸ்டன்ட் சூப்பரண்டன்ட் வித்யாசாகர், ஹவுஸ் மாஸ்டர் இந்த சந்திரபாபு, இந்த 6 பேரையும் அந்த வழக்கை அப்படியே கொலை வழக்காக அவர் கொடுத்த வழக்கு ஒன்று இருக்குது, அதே ஸ்டேஷனில் ஆல்டர்னேட்டிவ் எஃப்ஐஆர்னு ஒன்று போட்டு அவர் கொடுத்த புகார் இருக்குது, அந்த புகாரை வச்சுட்டு அதை அப்படியே ஆல்டர்னேட்டாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆரில் கொலை வழக்காக பதிவு செய்து இவர்கள் அனைவரையும் தூக்கி சிறையில் வச்சிட்டாங்க. எப்போது நடக்குது, 2023 ஜனவரி 1ஆம் தேதி. இன்னைக்கு தேதி என்ன, 2026 ஜூலை எண்டு வரப்போகிறோம். இன்ன வரைக்கும் அவங்க சிறையிலேருந்து வந்து சஸ்பெண்டில் இருக்கிறாங்க. இதை ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னா, போராட்டத்தை வலுவாக
எடுத்துட்டாங்க. அந்த அரசு என்ன பண்ணிடுச்சு 2023 உடனே தாயாருக்கு இழப்பு தொகையாக 25 லட்சத்தை கொடுத்துச்சு. அதாவது செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்ற மாதிரி அந்த பையன் பெரிய ஆள் ஆகி இன்ஜினியர் ஆகி பெரிய சயின்டிஸ்ட் ஆகி வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் லான்ச்சை கண்டுபிடிக்கிற ஒரு விஞ்ஞானியாக வந்து வர வேண்டிய பையன் அவன் வந்து இங்கே வந்து இறந்து போய் பாவம் அந்த அம்மாவுக்கு 25 லட்ச ரூபாவும் ஒரு வீடும், அது குடிசை மாற்று வாரியமா வீட்டு வசதி வருமா எனக்கு தெரியாது, ஒரு வீடும் அந்த அம்மாவுக்கு ஒரு வேலையும் கொடுத்துட்டாங்க. இப்போ அதுதானே தொடருது. நீங்கள் அந்த பேட்டர்ன் தானே இப்போ தொடருது. திருப்புவனத்தில் ஆரம்பித்து இப்போ நேற்று நாகர்கோவில் வரைக்கும் அதுதானே தொடர்ந்துக்கிட்டு வருது. இந்த விட்னஸ் சொன்னானுங்களா பசங்க, இந்த 3 வருஷத்தில் அவங்க அங்கேருந்து போய் அவனுங்களும் இப்போ விஞ்ஞானி ஆயிருப்பானுங்க. புழல் இல்லை ஸ்பெஷல் ஹோம்ஸ் மாதிரி இடத்துல வந்து பெரிய விஞ்ஞானியாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல மாவட்ட கிளை அலுவலகங்களில் பெரிய விஞ்ஞானி ஆகிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் 2022 ஒன்று நடந்திருக்கு. 15 நாளைக்கு முன்னாடி செங்கல்பட்டு ஆத்தூர் ஸ்பெஷல் ஹோம்லேருந்து 12 பேர் ஓடி 8 பேரை பிடிச்சிருக்காங்க. நேற்று முன்தினம் வியாழக்கிழமை செங்கல்பட்டில் இந்த எல்லா சிறுவர்களும் சேர்ந்து ஒரு பையனை தாக்கி 22 தையல் போட்டிருக்காங்க. எதுக்கு தாக்குனாங்க? அதை ஆராய்ந்தால் அவர்கள் தப்பிச்சு ஓடுறதுங்க. இது எல்லாத்தோட ஒரு விஷயம் சொல்கிறேன், எதுவுமே வெளியே வராத விஷயம். செங்கல்பட்டு ஆத்தூரில் 12 பசங்க ஓடினானுங்கள்ல, அதுக்கு 20 நாள் முன்னாடி செங்கல்பட்டில் 5 பேர் ஓடிட்டானுங்க. சாப்பாடு கொடுக்க ஹவுஸ் மாஸ்டர் வராரு. அவர் இவ்வளோ உயரம் தான் இருப்பார், 4 அடி 5 அடி தான் இருப்பார். வந்தோடனே கொன்று வண்டா மரியாதையாக போடான்றானுங்க நைட்டு. போயிட்டு வாட்ச்மேனை மிரட்டி சாய் வாங்கிட்டு ஓடிட்டானுங்க. உயிர் வேணும்ல, இந்த வேலைக்கு வந்துட்டான், குடும்பம் வேணும்ல. அப்போ அவனை ஒருத்தனை பிடிச்சி மீதி 3 பசங்க ஏதாவது எடுத்து குத்திட்டானுங்கன்னா 5 பேர் ஓடி போய் 2 பேரை பிடிச்சிருக்காங்க. இன்னும் 3 பேரை பிடிக்கலன்னு தகவல் இருக்குது. இதை பற்றி வரவே இல்லை, புரியுதுங்களா? இதை பற்றி எதுலேயுமே வரவே இல்லை. அப்போது இதுக்கு 20 நாள் பொறுத்து தான் ஆத்தூரில் வந்து பசங்க ஓடி இருக்காங்க. பப்ளிக் நியூசன்ஸ் ஆனதான் வெளியே தெரிஞ்சிருக்கு. இப்போ எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, அந்த சம்பவம் நடக்கும்போது மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு வந்து ஒரு அறிக்கை விடுத்திருக்காரு, நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஸ்பெஷல் ஹோம்ஸில் வந்து காவல்துறையிலே ஒரு விங்கை ஏற்படுத்தி அதில் பாதுகாப்புக்கு ஏற்படுத்துங்க. இந்த ஹவுஸ் மாஸ்டரே வந்து கார்டு வேலையை பார்க்க வைக்காதீங்க. இவர்கள் குழந்தைகள், பால்குடி மறக்காத குழந்தைகள். இந்த குழந்தைகள் பேச்சை நம்பி இன்னைக்கு நம்ம 6 பேரை பார்க்குறோம். 6 பேருக்கு பின்னாடி குடும்பம், 6 பேருக்கு முன்னாடி குடும்பம். இதே டாப்பிக்கை அப்படியே நாகர்கோயிலுக்கு எடுங்க. சிறையில் இருக்க 8 பேரை கைது பண்ணியிருக்காங்க, விசாரணை கைதிகளை. 3 வார்டன், தலைமை காவலர், தலைமை சிறை காவலர் கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க கோரிக்கை என்னவா இருக்குது? சூப்பரண்டை கைது பண்ணுங்க, டிப்டி சூப்பரண்டை கைது பண்ணுங்க. அப்போது ஒரு விசாரணை கைதி இறந்த உடனே அந்த சிறைச்சாலையில் இருக்க ஸ்வீப்பரில் ஆரம்பித்து, அந்த சிறைச்சாலையில் இருக்க குக்கில் ஆரம்பித்து, அந்த சிறைச்சாலையில் இருக்க பாதுகாப்பு அதிகாரியிலேருந்து ஒட்டுமொத்த பேரையும் அரசு கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இதே மாதிரி ஸ்பெஷல் ஹோமுக்கு ஜேஎம் வந்திருக்காங்க. ஜேஎம் பேசியிருக்காங்க. பேசும்போது சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்களை அசிங்கமாக திட்டுறாங்க, அடிக்க வராங்க, திட்டினா வாங்கிக்கொள்ளணும், குழந்தைங்க திட்டினா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களாம். சார் அதுதானே சார் உலகளாவிய சட்டம். உலகளவிய சட்டம். திட்டுறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க, திட்டு வாங்குறதுக்கு அடி வாங்குறது சம்பளம். இது வரைக்கும் வழக்கே பதிவு செய்யலை. இப்போ இந்த பப்ளிக்கை தொட்டதுனால தான் வழக்கு பதிவு பண்ணிப்போம். சார் எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ வந்து புழல் சிறையை எடுத்துக்கலாம், இல்லை வேறு எந்த சிறையை வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்குள்ளே சண்டை வர்றது, நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள். ஒரு சின்ன இடம், ஒரு ஸ்பெஷல் ஹோம்னு ஒரு சின்ன இடம் தான். அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய சிறைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை இங்கே இருக்குது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அது எதுக்காக? நம்ம ஃப்ரெண்டுங்களுக்குள்ளே பேசும்போது நீயே ஜெயிச்சுக்கோ போ அப்படின்றோம். வரும்போது ஒரு இடத்துல இருக்கவன அகைன்ஸ்டாக இருக்கணும், ஒரு இடத்துல வைக்க மாட்டாங்க. ஏன்டா அது பெருசு, இங்கே இருக்கிறது ஒரே இடம் தான். அப்போ இந்த பசங்களுக்குள்ளே நான் ஒன்று, நாங்கள்லாம் மெட்ராஸ் ஆள், நாங்கள்லாம் பெரிய ஆள், நான் தான் நீ தான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள அந்த வயசுக்கு அந்த கெத்து இருக்கும். ஏன்டா இந்த பிள்ளைகளை பெற்றவர்கள் பாவம், அவங்க மனநிலை எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும். பாதி பேர் வந்து ஏன்டா பெத்தோன்னு கூட ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. பாதி பேர் வந்து ஐயோ நண்பர்களால், ஐயோ அந்த பையன் கூட சேர்ந்தனால தான் கெட்டு போயிட்டான், இந்த பையன் கூட சேர்ந்ததுனால காரணங்களை தேடினாலும் இது எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பிறப்புலேருந்தே வருது. இதை வந்து இன்னும் கண்காணிக்கணும். இதை வந்து எப்படி இந்த ஸ்பெஷல் ஹோம்ஸ் இதை வந்து சிறப்பாக பாதுகாப்பு, சிறார்கள் பாதுகாப்பகத்தை கூர்ந்து கவனித்து இதை வந்து சரி செய்யணும். இதை அடுத்த ஜெனரேஷன் தலைமுறையை கொண்டு வர்றது. இந்த ஸ்பெஷல் அப்சர்வேஷன் ஹோம்லேருந்து தான் ஸ்பெஷல் ஹோம்லேருந்து அவன் படித்து அவன் ஒரு அதிகாரியாக போகணுமே தவிர ஸ்பெஷல் ஹோம்லேருந்து திரும்ப புழலுக்கு A1 A+ வந்துடக்கூடாதுன்றதை அரசு கவனம் செலுத்தும். உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.